இட்லி, தோசை, சப்பாத்தி கூடலாம் சேர்த்து சாப்பிடுறதுக்கு ரொம்பவே சிம்பிளா, அதே நேரத்தில ரொம்பவே டேஸ்ட்டான தக்காளி சாம்பார் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இத செய்றதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 5 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா மூழ்குற அளவு தண்ணி சேர்த்து 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி தோல் எல்லாமே எடுத்து வந்ததுக்கு அப்புறமா, நல்லா ஆறினதுக்கு அப்புறம் தோல் எல்லாமே கம்ப்ளீட்டா எடுத்துருங்க. இப்போ இத மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா ஸ்மூத்தா அரைச்சு வச்சுக்கலாம். கடாயில எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு, சீரகம் சேர்த்து தாளிச்சுட்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இது கூட மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து வதக்கிட்டு, அரைச்சு வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்து நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா, தாராளமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். இப்ப இது கூட 1 குழிக்கரண்டி அளவு இட்லி இல்லன்னா தோசை மாவு வந்து சேர்த்துக்கலாம். நல்ல மாவு வந்து ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்ச மாவா சேர்த்துக்கோங்க. அப்போதான் டேஸ்ட் நல்லாருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா லாஸ்ட்டா கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. அவ்வளோதான், சூப்பரான தக்காளி சாம்பார் ரெடி.